ஏண்டி என்னங்கம்மா? எந்த ஊருக்காரி? அம்மா மதுரை பக்கம் காரியாபட்டிமா. காரியாபட்டி? ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. உன் பேரு? என் பேரு அழகான பேருமா. அழகான பேர்? ஆமாங்கம்மா. என்ன பேரு? பூச்சி மருந்து. நான் பேர் என்னன்னு கேட்டேன். பேரு தான் பூச்சி மருந்து. பூச்சி மருந்து வச்சிருக்காங்க. என் பேரு பால்ட் ஆயில். அம்மா பேரு? அம்மா பேர் என்ன தெரியுமா? யூரியா. அப்பா பேரு? குருண மருந்து. தம்பி பேரு? சல்பட்டு. அண்ணன் பேரு? பொட்டாசு. ஏய் என்ன குடும்பம் இது? ஒர குடும்பம். மருந்து குடும்பமா? பிச்சு போடுவேன். அப்படிலாம் இருக்க கூடாது. சரிங்கம்மா. நீ இவ்வளவு அழகா இருக்க. ஆமாங்கம்மா. உனக்கு அழகான பேர் வைப்போம்மா. வைங்கம்மா. உன்னை பார்க்கும் பொழுது சரிங்கம்மா அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு. அதனால மதுரை மீனாட்சி நடந்து வந்த மாதிரி இருக்காங்க பார்க்கையில். ஏ ரொம்ப அழகா இருக்கு. சரிங்கம்மா. இவன் தான் என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? நான் உங்க தோழி தான். மதிப்பிற்குரிய தோழி. மதிப்பிற்குரிய தோழி. ஆமாங்கம்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா கருவாட்டு குழம்பு சுட வச்சு கொண்டு வர சொன்னார். சரி வா போலாம். ஏய் என்னங்க அப்பா என்ன சொன்னாங்க? கண்ணு கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போச்சு. அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டக்கூடாதுமா. தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை. கும்பல மாதிரி பேசு. அடிங்கம்மா அப்படி. கும்பல மாதிரி பேசுன்னு இப்ப சொன்னேன். சரிங்கம்மா. அடக்க ஒடுக்கம்னா என்ன நீ இவகிட்ட கத்துக்கோ. அடக்க ஒடுக்கம்னா போய் சுடுகாட்டுல தான் பார்க்கணும். அடக்க இங்க வா. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னன்னு சொல்லு பாப்போம். இருக்குல்ல என்ன? அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. ஆமா கடைசி சரியா சொல்லு. சொல்றேன் பாருங்க. எனக்கு இருக்குமா நாலுமே. சொல்லு. அச்சம், மடம், ஞானம், பைப்பு. பயிர்ப்பு. ஆமாங்க பயிர்ப்பு. 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 ஆமாங்கம்மா. சரி அப்பா சொன்ன மாதிரி சரி. நான் வந்து போமா. ஆமாங்கம்மா. பேசிட்டே எப்படி ஒரு அழகான ஒரு நந்தம். அம்மா இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு காடை பூரா க்ளோஸ் பண்ணி வீடா கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கேயும் பிளாட் போட்டாங்கம்மா எல்லா இடத்துலயும். ஐயோ நந்தவனத்தை காணாம இப்ப என்ன பண்றது? சரி விடுங்க. சரி நம்ம நந்தவனத்துக்கு வந்துட்டோம். மறுபடியே நந்தவனத்தை காட்டுங்க. அம்மா நந்தவனத்துல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கொட்டா ஓட்டு வச்சிருக்காங்க. இந்த கொடுமையாடா சும்மா காட்டிட்டு மறைச்சிட்டாங்க. ஆமாங்கம்மா. சரி நம்ம நந்தவனத்துக்கு வந்துட்டோம். இடத்துக்கு வந்தோடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க. சந்தோஷமா இருக்கு. எனக்கு தேர்ந்த 2 லைட்டை மாட்டினதுக்கு 2 பந்தை வச்சதுக்கு எரிச்ச மஜிராத்தியா இருக்கு. ஏய் அப்படி பேசக்கூடாது. ஏமா? மனசு சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா. சரியா? சரி இவ்வளவு அழகா இருக்கிறீல்ல? ஆமாங்க. இவ்வளவு அழகா இருக்கிறா. ஆமா. ஏய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? உண்மையை சொல்லணும். யாரையும் காதலிக்கிறியா? நடிப்ப கல்வி. அம்மா நான் வந்து அவளைதான் காதலிக்கிறேன். அவதான் சிந்துச்சா. நீ சொல்லுமா. ஏமா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், இருந்தாலும் கேக்குறேன். அவரே தானா? உண்மைதானா? சரி நீ யார காதலிக்கிற? நான் 4-5 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி. 4-5 பேரையெல்லாம் காதலிக்க கூடாது, ஒரு ஆளை தான் காதலிக்கணும். ஏமா ஒரு ஆளு வச்சு வாழ மாட்டேங்கிறாங்க. பூரா விக்சிம் டாய்க்கு விதியத்தை வேலை வந்து வாய்க்கணும். ஏன் இப்படி சொல்ற? ஆமாங்கம்மா. விபட்டெல்லாம் வர்றாங்கன்னா 2000-3000 கொடுத்துட்டு போறாங்களா? என்கிட்ட வந்தாங்கன்னா விக்சிம் டாய் இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிங்கம்மா. நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்கல்ல? ஆமாங்கம்மா. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்களுமா. ஏன்டா நான் காதலிக்க கூடாதா? என்னம்மா சொல்றீங்க? யார் அவர்? எப்படி இருப்பார்? ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அவரு? எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி இருப்பார்? ரொம்ப அழகா இருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. ஏன் விரலுக்கிட்ட நோண்டிக்கிட்டே? ஏய் தூங்கும் போது கனவுல வந்துடுறாரு. தூக்கம் இல்லாம எழுந்திருச்சுறேன். சரிங்கம்மா. நல்ல சிகப்பா இருப்பாரு. சிகப்பா இருப்பாரு. சரிங்கம்மா. உயரமா இருப்பாரு. ஒரே உயரமாவா? அம்மா ரொம்ப உயரமா இருப்பாரா? பட்டை அடிச்சிருப்பாரு. ஏமா எக்ஸிபிரஸ் செட்டு மானிட்டர் ஓல்டு மங்கு டைம் அண்ட் ரம்னு எத்தனை பிராண்ட் இருக்கு? எதுக்கு இந்த காலத்துல போய் பட்டையை குடிக்கிறாரு? இல்ல பொம்பளை தானா? வாயில வச்சிருக்கேன். ஏன் இதெல்லாம் பேசக்கூடாது பெண்கள். ஏமா அப்படி? பட்டைனா பசுபதி பாசமர சொற்கடை முப்பட்டையாகப்பட்டது. முப்பட்டையை சொன்னீங்களா? நான் கூட சப்பட்டையாக்குன்னு வார்த்தை. கையில இப்படி வேலை பிடிச்சிட்டே இருப்பாரு. அப்போ ஏதோ இரும்பு பட்டையில வேலை வைக்கிறாரா? ஏய் வேலடி. வேலா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு. வேற அடையாளம். காலுக்குள்ள பாம்பு இருக்கும். பாம்பா? பாம்பா பாம்பா பாம்பே ஆடுவாபே விளையாடுவாபே. பாம்பே பாம்பே பாம்பு. காலுக்குள்ள பாம்பு. வேற ஏதாவது இருக்காமா? காலுக்குள்ள பாம்பு இருக்கும். மயில் மேல உட்கார்ந்துருப்பாரு.
மயில் மேல உட்காந்து அம்மா மயில் மயில். வேற ஏதாவது இருந்தா இந்த பக்கத்து ஆட்டுக்கடா இருக்கும், சேவல் இருக்கும். யாரு? கண்டுபிடிச்சிட்டேன் யாரு? கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? ஆட்டுக்கடா இருக்கும், சேவல் இருக்கும், மயில் இருக்கும், இதெல்லாம் எல்லாமே இருக்கும், பாம்பு வேற இருக்கும். அதானம்மா? ஆமா. திருவரங்கத்துல பொருள் காட்சியில சர்க்கஸ் போடுறவர். ஏய், என்னடி என்னை பார்த்தா சர்க்கஸ்கார காதலிக்கமா தெரியுதா? சேவல் எல்லாமே ஆட்டுக்கடாய். ஐயா, அவர் இல்ல. நம்ம பாரு அவளை என்னன்னு கேள்றி. ஏமா அப்புறம் யாருமா? என்னம்மா நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானை தாண்டி முருகப்பெருமான எப்படி காதலிக்கிறீங்க? தந்தான தந்தன தந்தன தனன தந்தான தனன தந்தன தனன தான தந்த தந்தான தான தந்த தந்தான. செந்தூர பண்டுக்கு ஒரு சுடு கிளி கூட தான தந்த தந்தன சோடு கருது போல போல தொட்டு ஆடு. தான தந்த தந்தன அதன் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு மனசு இது. ஒரு திருவாணி பசுமரத்தேனே, நினைச்சது நிறைவேறும். செந்தூர பாண்டிக்கு ஒரு சொடி கிளி கூட சோடு கருது போல போல தொட்டு ஆடு. உச்சி மேல உடுத்து வச்ச மறிக்கொழுந்து வாசம். உன்னுடைய பேர் சொல்லி எந்த முழுக்க வீசும். மேல செதுக்கி வச்ச கவிதை இந்த வீசும். இப்பிறப்பும் தொடரும் இந்த பாசம். போதும் துணி நீரும் வேணாமா, உன்னை பார்த்தாலே மாறும் பசியாரும் தானா ஆசை. மொழி கேட்டாலே உன்னை பிரிச்சிருக்க, தன்னை பிடிச்சிருக்க, அந்த மழையப்ப படியும் மனசு. செந்தூர பாண்டிக்கு ஒரு சொடி கிளி கூட அந்த தந்தன கருது போல போல தொட்டு ஆடு. உன்னை சேர பொறுப்பெடுத்து உருகும் இந்த மாத. தெற்கு திசை எங்களிடம் தினமும் இடம் தோன்றும். அம்மன் கோயில் இளைய போவே அசைஞ்சு வரும்போது உன் மனசு தத்தளிக்கும். உறக்கம் என்பது ஏது? நீதான் எண்ணத்தின் எண்ணத்தில் ஏதோ ஒரு நோயாச்சு. நான்தான் உன்னை தீண்டி தீண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி முடிச்ச இத்தனையோ வித்தைகளை இப்ப விதி காட்டு. செந்தூர பாண்டிக்கு ஒரு சொடி கிளி கூட சொல்ல கருது போல தொலைத்து போல தொங்காடு. அதை பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு திருமானி பசுமரத்தேனே, நினைச்சது நிறைவேறும். நாங்கள் செந்தூர பாண்டிக்கு ஒரு சொடி கிளி சொல்ல கருது போல தொலைத்து போல வர வந்துருச்சு. ஆமாங்க. ஆரிய குத்தரணும் காரியத்துல கண்ணா இருக்கு. ஒரே விரட்டு. ஆமா. பறவை எல்லாம் போயிடணும். ஆமாங்க. இல்லைன்னா நம்ம போயிடுவோம். அம்மா பறவை என்னங்க என்ன ஒரே வரட்டு? என் செல்லக்குட்டி என்னமோ சொல்ல வர, என்னடி சொல்றீ? அப்பா வந்து என்ன சொன்னாரு? ஊருக்கார புளியங்குடிக்கார காசு என்ன சும்மாவா நோகாம வாங்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா? காரணம் இங்க என்ன? பூரா வீட்டுக்கு வரி போட்டு வசூல் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு நாடகம் வச்சிருக்காங்க நோகாம காசு வாங்கிட்டு போறதுக்கு. நீ என்ன பண்ற மருமானு? 4 ஆட்டு ஆடணும். அம்மா யாராவது வாச்சிங்கன்னா கையை இழுத்துக்கிறோம். ஏன் செல்ல நீ என்ன சொல்ற அதை தாண்டி மாமா கேட்பேன். 6000 ஓவா சம்பளம். அதானே இதை சும்மா நோகாம வாங்கிட்டு போறது. இல்லடா, காலையில டிப்பனு வேற. உங்க வாத்தியார் என்னடா இப்படி இருக்கு? அதுல ஆட்டோ வாடகை 200 ரூபா. ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு வந்தாலும் விட மாட்டாரு. அம்மா எங்களுக்கு 90 வரை வச்சிருக்காரு. அப்ப ஆடி பாடித்தேன் பரவாயில்ல வரத சொன்னா நீங்க மட்டும் என்ன ஆடாம ஓடலாம் பாக்குறீங்க? நீ இருடா தும்மிய குடிக்க. பள்ளியம்மா ஆடன்னு சொல்றாங்க கை தட்டுக்கணே. அப்படியே சும்மா கிடையாது. நோகாம காசை வாங்கிட்டு போனேன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சோனக்கருப்ப சாமி தான் உங்களை கேட்கணும்.